வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லோகா சாப்டர் 1 சந்திரா அந்த மூவி பற்றி தான். ஸோ பேசிக்கலி லோகா. ஸோ இதில் நிறைய அப்கமிங் மூவிஸ் வரப்போகுது. இது வந்து ஜஸ்ட் அந்த ஒரு ஆக்சுவலாக மலையாளம் கேரளா சைடு இருக்க அந்த நாட்டார் கதைகள், அங்கே இருக்க ஒரு பேசிக் அந்த பழைய கதைகள் வழி வழியாக சில கதைகள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கதைகளை பேஸ் பண்ண மாதிரியான ஒரு மூவி தான். ஸோ சந்திரா அப்படிங்கிறதுமே நீலி ஆக்சுவல் நேம் பார்த்தா அந்த கேரக்டரோட நேம் வந்து நீலிங்கிறது. ஸோ சந்திரா ஏகேஏ நீலி அப்படிங்கிற அவங்கள பற்றின ஒரு இது. அண்ட் இந்த ஒரு சாப்டர் கிட்டத்தட்ட ஒரு 5 சாப்டர்ஸ்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பேசிக் ஸோ இதுதான் இந்த மூவி, இந்த சாப்டர்ஸ் இதெல்லாம் இப்படி தான் இருக்க போகுதுன்னு ஒரு பேசிக் ஐடியா கொடுக்க போகிற ஒரு மூவியாக தான் இது இருக்குது. அண்ட் இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாமினிக் அருண். ஸோ ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டாமினிக் அருண், தென் சாந்தி பாலச்சந்திரன். அண்ட் இதில் நமக்கு நிறையா தெரிஞ்ச முகங்கள் இருக்காங்க ஆல்சோ. ஸோ நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சது யார் அப்படின்னு பார்த்தா கல்யாணி பிரியதர்ஷன். ஸோ தென் நெஸ்லின், சாண்டி ஆக்சுவலாக நாச்சியப்ப கவுடா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். டொவினோ வந்து சாத்தான், அந்த ஒரு ஈவில் கேரக்டர், அந்த ஒரு கேரக்டர். அண்ட் சந்திரா, நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் தான் சந்திராங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெஸ்லின் வந்து சன்னிங்கிற ஒரு கேரக்டர். தென் ஆக்சுவலி இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அண்ட் கடைசியாக ஒரு என்ன சொல்ல, அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட்டில் வந்து துல்கர் வருவார். ஸோ அவர் வந்து சார்லின்னு நினைக்கிற அவரோட கேரக்டர். அருண் குரியன் ஐஜில்ங்கிற ஒரு கேரக்டர். தென் சந்து சலீம்குமார் அவங்க வந்து வேணும்னு பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் இன்னும் நிறைய இதோட மியூசிக் டைரக்டர் அவங்களோட ஒர்க் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு அந்த ஒரு தீம் ட்ராக் அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா அந்த ஒரு அந்த மூவிக்கு ஏற்ற ஒரு வைப்பை செட் பண்ணுச்சு. ஸோ ஜேக்ஸ் பெஜாய் அவங்க வந்து நிஜமாவே ஒரு ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். சாங்ஸ் அந்த கிளியே சாங்கை திரும்ப ஏதோ இது பண்ணி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ரீமிக்ஸ் பண்ணி. பட் முன்னாடி அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில இடத்துல கொஞ்சம் சவுண்டு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆனாலும் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக அந்த மூவிக்கு என்ன ஒரு மியூசிக்கால் சப்போர்ட் கொடுக்க முடியும், சப்போர்ட்டை நல்லா கொடுத்துருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் சினிமோட்டோகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிமிஷ் ரவி. இதோட எடிட்டர் வந்து சாமன் சக்கோ. ஸோ எல்லாருமே இந்த மூவி பற்றி பெருசாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு 7 daysலேயே என்னமோ 100 crore கிளப்லலாம் ஜாயின் பண்ணிச்சு அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ ஒரு ஹைப் இருந்துச்சு இந்த மூவிக்கு. அண்ட் அந்த ஹைப்பை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். நான் வந்து தேட்டரில் பார்க்கணுன்னு நினச்சேன், என்னால் பார்க்க முடியல. நான் ஹாட்ஸ்டாரில் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். பட் நான் லேட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அண்ட் பார்க்கும்போது நல்லா ஒர்க்னால நான் கொஞ்சம் விட்டு தான் பார்த்தேன். பட் எனக்கு வந்து அது அந்த பிரேக் எடுத்தாலும் நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. ஸோ மூவி வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நீட்டாகவே எடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து ஆகஸ்ட் 28 தான் இங்கே இந்தியாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்டு இது வந்து இதோட ரன் டைம் வந்து 2 hours 31 minutes. ஆக்சுவலாக அதான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நான் பிரேக் ஒரு 1-2 டைம் பாஸ் பண்ணி தான் பார்த்தேன். பட் அதுவுமே நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு க்ரியேட் பண்ணுற அளவுக்கு அந்த 2 hours 31 minutes வந்து ஒரு மாதிரி பேக்டாக தான் இருந்துச்சு. ஸோ கதைன்னு பார்த்தா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சந்திரா அவங்க நீலி அவங்க வந்து பெங்களூர் சிட்டிக்கு வராங்க. அப்போ ஒரு நார்மல் நிறைய வீடுகள் இருக்க ஒரு நார்மல் மனுஷங்க நிறைய பேர் வாழ்கிற ஒரு இடத்துல தான் அவங்களும் ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரி ஒரு வீட்டில் வாழ்கிறாங்க. அண்ட் ஆப்போசிட்டில் வந்து நம்ம சன்னி இருக்கார், நெஸ்லின். ஸோ நெஸ்லினுக்கு வந்து இவங்களை பார்த்ததும் பிடிக்குது. ஸோ நெஸ்லின் இவங்களை அப்ரோச் பண்ண அண்ட் பேரலாக நீலியோட லைஃப், அதாவது நம்மளோட சந்திரோட லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் ஒரு பாயிண்டில் இவங்க 2 பேரும் அதை கொலைட் ஆகி நெஸ்லினுக்கு வந்து இவங்க யாருன்னு தெரியுது. அதுக்கப்புறம் இது என்ன, இவங்க யார் அப்படின்னு அதை இன்னும் ரொம்ப வாஸ்ட்டாக நெஸ்லினுக்கு இவங்களோட பேசிக் ஸ்டோரி அண்டு இவங்க யார், இவங்க நிஜமாவே நீலி. ஸோ இவங்க நீலிங்கிற ஒரு கேரக்டர் நமக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்க நீலியை நான் பார்க்குறேன் அப்படின்னு நிறைய சர்ப்ரைசிங் திங்ஸ். அண்டு சாண்டி அந்த நஞ்சப்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். ரொம்ப ஒரு வில்லனிக்கான அண்டு ரொம்ப ஒரு ஓல்டு மைண்ட் செட், ரொம்ப ஒரு மாதிரி அந்த மேல் சாவனிஸ்ட் அந்த மாதிரி ரொம்ப ஒரு பேக்வேர்டில் வாழ்ந்துட்டுருக்க ஒரு ஆள் போலீஸாக இருப்பார். ஸோ அவர் இந்த ஸ்டோரிக்குள்ளே எப்படி இன்வால்வ் ஆகுறாரு, அவரால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது. அண்டு டொவினோ தாமஸ் சாத்தானா அவர் எப்படி இன்ட்ரோ ஆகுறாரு, அவர் இந்த கதையில் என்னென்னலாம் குளறுபடி பண்ண போகிறாரு, அவர் யார் முதல்ல, அவர் ஏன்
இப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு. ஸோ அவரை பற்றி ஒரு இது ஆக்சுவலாக நிறைய சந்திராலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு ட்ராக்காக நிறையா ஒரு கிளைகளாக அந்த ஒருத்தங்களை பற்றி லைட்டாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களுக்கான ஒரு இந்த ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம் வரும்போது இன்னும் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்டு கதையாக ஆக்சுவலி அதான் இது வந்து ஒரு கேரளா அங்கே இருக்கிற மக்களோட ஒரு இந்த ரூட்டட் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த ஸ்டோரிஸ் பற்றி பெருசாக ஐடியா இருக்காது. பட் நம்மளும் நம்ம ஊரில் சில இந்த சூப்பர் நேச்சுரல் ஸ்டோரிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக கனெக்டடான மாதிரி தான் இருந்துச்சு. அண்டு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹியூமன்ஸ் அவங்களாம் இருக்காங்க, ஒரு சூப்பர் ஹீரோ மூவி, அவங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த சிஜிஐ யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், ஃபைட்ஸாக இருக்கட்டும், அந்த லைட்டிங் டோன்ஸ், அந்த சினிமாட்டோகிராஃபி, அது எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப பக்காவாக கொஞ்சம் ஹாலிவுட் கிட்டத்தட்ட அந்த ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நல்லாவே எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக நீலி வந்து ஒரு வேம்பயர் மாதிரியான ஒரு கேரக்டராக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க மற்றவங்களுக்கு கிடைக்கும்போது இறந்தும் போகலாம், அவங்க மியூட்டேட்டும் ஆகலாம். ஸோ அந்த மியூட்டேஷன் கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவும் டெக்னிக்கலாகவும் அதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒரு மாதிரி நல்ல அப்ரோச்சாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஈஸியாக கனெக்ட் ஆகிருச்சு. ஓகே, ஒரு பிலீஃபை கொடுத்துச்சு. ஒரு மாதிரி நம்புகிற கதை தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப இதெல்லாம் என்ன கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு அதாவது ஒரே கட்டுக்கதையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், ஆமாம்ல ஒரு மியூட்டேஷன் சயின்ஸ் தான் அதுவும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஓவராலாக மூவி வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த ஒரு ஹைப் இருந்தது. நான் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு நினச்சேன். பட் சுச்சுவேஷன்ஸ்னால என்னால் போக முடியலை. பட் எப்படா ஹாட் ஸ்டாரில் வரப்போதும் தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படா வரும்னு ஒரு வெயிட் இருந்துச்சு. அண்ட் அந்த வெயிட்டுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. சிலர் வந்து ஓகேங்கிற மாதிரி நிறைய ரிவ்யூஸும் நான் கேட்டேன். பட் எனக்கு வந்து அந்த ஹைப்புக்கு ஒர்த்தாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக அந்த பில்டப் அந்த ஸ்டோரி பில்டப் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்டு நான் பார்த்தா சில ரிவ்யூஸ்லையுமே வந்து அவ்வளோ எமோஷன்ஸ்லாம் கனெக்ட் ஆகலை, ஸ்டோரி ஒன்றும் அவ்வளோ இதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக அந்த ஸ்டோரியே வந்து ஒரு மாதிரி அந்த சீன் பை சீனாக தான் பில்டப் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் சீன் மூவ் ஆகும்போது அந்த ஸ்டோரி ஒரு மாதிரி பில்டப் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு கதை வந்து ஒரு மாதிரி லீனியர் கதையால் கொஞ்சம் ஆக்சுவலாக கம்ப்ளீட்லி லீனியர்னு சொல்ல முடியாது இந்த ஸ்டோரியை சொல்லப்போனால். ஒரு மாதிரி அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக அங்கே தொட்டு இங்கே தொட்டு தான். பட் அந்த சீன் பை சீனாக அந்த ஸ்டோரிஸை வந்து நமக்கு எவ்வளோ நல்லா புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ நல்லாவே புரிய வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நல்லாவே இருந்துச்சு, எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் மியூசிக் அதுக்கு ஒரு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆட் ஆனாக தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தா மூவி வந்து எனக்கு வொர்த் த ஹைப். அந்த ஹைப்புக்கு அது எந்த ஒரு குறையுமே வைக்கலை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் மூவிஸ் எப்படி இருக்குங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனையும் இது க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ சாப்டர் 2 அது எந்த மாதிரி இருக்கும். அண்டு இதுதான் ஆக்சுவலாக அந்த ஒரு வேர்ல்டை பற்றி இவங்க இப்போ தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு பேசிக் செட் ஆஃப் ஸ்டோரி. ஸோ இதுலேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இன்னும் நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு நல்லா இருக்குங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இதை நெக்ஸ்ட் வர மூவிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுவும் ஒரு இதுதான். பட் அவங்க மலையாள மூவிஸ் எடுக்கிற அந்த பீப்புள்ஸ் லைக் இந்த டேரக்டர் அண்ட் க்ரூ வந்து இதை நல்லாவே ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓவராலாக எனக்கு மூவி ஒர்க் அவுட் ஆச்சு. அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் வந்து ஒரு பக்கா கேஸ்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கல்யாணி வந்து அந்த சந்திராங்கிற கேரக்டருக்கு அவ்வளோ ஆப்டாக இருந்தாங்க. எனக்கு இது வேறு ஒருத்தவங்க பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குமேன்னு ஒரு செகண்ட் தாட்டே வரலை. ஸோ அண்டு அந்த ஒரு கேரக்டருக்கு இவங்க தான் எனக்கு இப்போது அந்த மூவியில் அந்த ஒரு கேரக்டர் சொன்னால் டக்குன்னு கல்யாணி பிரியதர்ஷனோட முகம் தான் டக்குன்னு ஞாபகம் வரும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஆப்டாக மனசில் பதிகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த கேரக்டர் நெஸ்லின்லேருந்து டொவினோ தாமஸ் வரைக்கும் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஹாட் ஸ்டாரில் தான் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக பார்த்துருங்க. அண்ட் இது வந்து வெக்கேஷன் டைம் இல்லையா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ என்ன பார்க்கலான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லோக்கா சாப்டர் 1 கண்டிப்பாக பார்த்துருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டாலும் உங்களுக்கு இது பிடிச்சதா, உங்களுக்கு இன்கேஸ் இது ஒர்க் அவுட் ஆகலை, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். Let's talk about it. Thanks for watching.